ஆனால் இன்னொரு பெரிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன? நமக்கு அல்லாஹ் தஆலா குடும்ப பாசம் என்று வச்சுக்கிறான். குடும்ப பாசம், சொந்த பந்தம் வச்சுக்கிறான். மரணிக்கிற நேரத்தில் நிறைய பேருடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? மௌத்தா போகிறேன்னு விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக குடும்பத்துக்கு சொல்லிடுவோம்ன்றது பெரிய ஆசை. என்ன? மரணிக்கிற நேரத்தில் இப்போ நான் மௌத்தாக போகிறேன். இந்த சந்தர்ப்பம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறானா? இல்லை. இந்த சந்தர்ப்பம், அதாவது சாத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி உஃப்து திலத், திடீரென மரணிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்டா, அவங்க வசியத்து சொல்கிற கட்டம் ஒன்று வந்திருந்தால் நிச்சயமாக அவங்க வசியத்தொண்டு செஞ்சுருப்பாங்க தர்மத்துக்கு. அப்போ நான் தர்மம் செஞ்சால் அது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தர்மம் செய்யுங்க, நிச்சயமாக போய் சேரும் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில் எது சிறந்த தர்மம் என்றால் தண்ணி கிணறு கட்டி கொடுக்குறது என்னது சிறந்த தர்மம் என்று ரசூல் நாங்கள் சொன்னாங்க. இவன் கிணறு கட்டினாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ திடீர்னு வசியத்து என்ற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. மௌத்துக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் மக்களோட பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிற இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ ஒரு மூமின் எப்படி தயாராகணும் தெரியுமா? மனைவியிடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், பிள்ளை தந்தை தாயிடத்திலும், தந்தை தாய் பிள்ளையிடத்திலும் மரணத்தை பற்றி நிறைய பேசியிருக்க. நான் திடீரென மரணித்தால் நீங்கள் எப்படி லைஃப் என்ன செய்வீங்க, அமைச்சு கொள்வீங்க, எப்படி போவீங்க, என்ன மாதிரி அமைத்துக் கொள்வீர்கள்? இப்போ நீங்கள் இருக்கிற இடம் இது, அடுத்த கட்டம் நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிறோமா? பேச விரும்புகிறதே இல்லை. அதெல்லாம் பேசாதீங்க, அபசகுணமாக இருக்க மட்டும் ஒரு அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதே இல்லை. சாதாரண ஒரு ஜனாசா குளிப்பாட்டுற நிகழ்ச்சி நடக்கும். சரி உட்காருங்க, கவனை போடுவோம்னா அதை நீங்கள் போங்க, நீங்கள் தான் தைரியசாலிட்டு பக்கத்தில் உள்ளவனை தள்ளி விட்றாங்களே, இல்லை அவர் நிற்க பயப்படுறாரு கவனுக்கு, அதோட அடக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ தெரியாது. என்னது சாதாரண கவன் இருக்குது, அதாவது நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்காக வேண்டி கவன் குளிப்பாட்டுறது செஞ்சு காட்டுறதுக்கு உட்காருங்கன்னு கூப்பிடுங்களேன். நீங்கள் எல்லாரும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் மூடி கட்டு போட்டுருவாங்க தானே. ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு என்ன செய்யுது, வருது. அதாவது மரண ஃபீலிங் ஒன்று என்ன செய்யுது, அதில் வருது. சாதாரண கபரில் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாரும் தைரியசாலிகள், கபரில் நீங்கள் இறங்கிட்டு ஒரு ஆளை இறங்குனுங்க, அந்த டைமில் எல்லாம் நீங்கள் முந்துங்கன்னு என்ன செய்வாங்க, கபரில் இறக்குறதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? அவ்வளவுக்கு நமது நிலை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கு. நமது நிலை அதாவது ஒரு எல்லோருமே இந்த மனநிலையில் இல்லை. அப்போ குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், மரணம் என்ற பகுதியை வைத்து குடும்பத்தை கொஞ்சம் தயார்படுத்தணும். சஹாபாக்களுடைய காலத்தில் சிம்பிளாக நிறைய இருந்துச்சு. சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த பேச்சுக்கள் நிறைய இருந்தது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு தடவை மௌத்தை பற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி, குடும்ப செய்தியாக நல்ல ஒரு செய்தியாக அமையுது. அதில் மரணத்தை ஞாபகம் மூட்ட செய்தி அல்ல, ஆனால் பேசிக்கின்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வாரசா அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் மௌத்தாயினா தொழுவிக்கிறது யார்? நான் தானே. தொழுவிக்கிறது யார்? நான் தான். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷாரெலாம் சொன்னோம், தொழுவிச்சுட்டு அடக்கிட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொள்வீங்கன்னாங்க. ஆயிஷாரெலாம் அவங்க சொல்கிறாங்க, அடுத்த நாள் நீங்கள் கணவனா, புதிய கணவனா, என்னது புது மாப்பிள்ளையே ஆயிடுவீங்க அப்படின்னு ஆயிஷானா ஒரு பெண்ணுடைய இயல்பில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அன வாரஸாஹ்னாங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இல்லை தலைவலி, எனக்கு தான் தலைவலியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறது அவங்களுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. நான் தான் என்ன செய்கிறேன், தலைவலியில் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், மௌத்தாகிருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நினைக்கலாம், மரணத்தை பற்றி குடும்பத்துக்குள்ளே பேசிக்கிறது. ஒரு அப்படி பேசினாலே சிலர் நினைக்கிறாங்க பேசினாலே நடந்துடும், அப்படியெல்லாம் இல்லை. நோய் விசாரிக்க போனவர் என்ன செஞ்சிடறாரு, மௌத்தாகிறாரு. நோயாளி ஆரோக்கியமாக வரார். நடக்கலையா? சமுதாயத்தில் நிறைய நடக்குது. அதனால் பேசக்கூடாதுல மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் குடும்பத்தை மரணிச்சா நீங்கள் எப்படி லைஃப்பை கொண்டு போவீங்க? எங்களை சகோதரர்கள் பேசுகிறாங்க எந்த கட்டத்தில் ஏண்டா, சும்மா ஒரு வாய் பேச்சுக்கு பேசுறது. எது நான் மௌத்தாகினா நீங்கள் எப்படி வாழ போகிறேன்னு பார்ப்போமே இப்படி. நீ எங்கே பார்க்க போகிற, அவங்க தானியாக என்ன செய்ய போகிறாங்க, வாழ போகிற. சவாலுக்கு பேசிக்கிறது என்ன, குடும்பத்தில் எதுக்காக வேண்டிய மரணத்தை பற்றி பேசணும் என்றால், அவங்க எங்கிட்ட பல முறை மரணத்தை பற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. மரணிச்சா இப்படி தான் வாழணும்ன்றதை அவங்க நேரத்தோடே. அவர் மரணத்தை எதிர்பார்த்த ஒரு கணவராக என்ன செஞ்சார், இருந்தார். மனைவியை கணவன் நினைக்கணும், அவங்களும் மரணத்தை எதிர்பார்த்த ஒரு மனைவியாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அது ஒரு பெரிய திடீர்னு ஒரு சம்பவமாக எங்களோட குடும்பத்தில் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கும் என்ன மரணம் என்று வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், அனாதை என்ற சிந்தனையோடையும் கவலையோடையும் அனுதாபத்தோடையும் இருக்கக்கூடாது. மரணம் எல்லாருக்கும் என்ன செய்யும், வரும் என்ற தைரியங்களில் ஒரு குடும்பம் ஏன்னா ஒரு சூழல், எந்த சூழலில் ஒரு குடும்பம் வளருது அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த உள்ளம் என்ன செய்யும், பலமாக வளரும்.
அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்ச லெவலில் ஒரு குடும்பத்தை வளர்த்தோம்னா கடைசி நேரம் நல்லா என்ன செய்யாது, இருக்காது. எனவே இந்த பகுதி நம்மகிட்ட இருந்தது என்றால், நம்ம நிறைய பேசிட்டு பண்ணுவீங்களே, ஒரு குடும்பத்தில் 2 நாளைக்கு ஒருக்கு 3 நாளைக்கு ஒருக்கு இந்த பேச்சு இருக்குதுன்னு வைங்களேன், மரணம் சம்பந்தமா மௌத்தாகிற நேரத்தை உங்களுக்கு பெரிய அந்த கவலையே இருக்காது. ஏன்? நீங்கள் தான் பல முறை பேசிட்டீங்க, மரணித்தா எப்படி வாழணும் என்ற உபதேசங்கள் குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, நிறைய சொல்லி இருக்கிறீங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் மரணத்தை அந்த அணுகுகிற நேரத்தில் மிக ரிலாக்ஸாக அந்த மரணத்தை என்ன செய்யும், சந்திக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் ஆயிஷாலாம் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூல் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களில் உள்ள எல்லோருமே மௌத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நபித்தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களில் உள்ள எல்லாரும் மௌத்தை வெறுக்கிறவங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வை சந்திக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், மௌத்தாகணும். மௌத்தை நம்ம விரும்புகிறோமா, விரும்பலே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைஸ கமா தத்ஹபூன், நீங்கள் சொல்லுவதல்ல நான் சொல்ல வருவது. வதாலிக இதா இதக்ஷஅரல் ஜில்து வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ ஷஹஸல் பஸர் வ தஷன்னஜத்தில் அஸாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதக்ஷஅரல் ஜில்து, அது எப்பொழுது தெரியுமா, உங்கள் மயிர்கள் எல்லாம் சிலிர்க்கின்ற நேரம், பார்வைகள் உருளுகின்ற நேரம், விரல்களும் கால்களும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்கின்ற நேரம், இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போல் கொதிக்கிற நேரம், சக்கராத்துடைய நேரம். இந்த நேரத்தில் மரணம் உங்களுக்கு வருகின்ற இந்த நேரத்தில், யா அல்லாஹ் உஹிப்பு லிகாக், நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன் என்று உங்கள் உள்ளம் சொல்லுமாக இருந்தால், நான் யா அல்லாஹ் இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கின்றேன், நான் ராகத்தான் ஒரு மரணமாக என்ன செய்யணும், நான் போகணும் என்று உங்கள் உள்ளம் அந்த நேரத்தில் சொன்னால். காரணம், மனைவி பக்கத்தில் தூங்கி கொண்டிருப்பாங்க, பிள்ளை தூங்கி கொண்டிருக்கலாம், மனைவி மரணிப்பதாக இந்த கணவன் தூங்கி கொண்டிருக்கலாம். கையை நீட்டி நம்ம மௌத்தா போகிறேன்னு சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. நம்ம மௌத்தாகத்தான் போகிறோம் நம்மளுக்கு விளங்கும். ஆனால் ஒரு தலையை திருப்பி நம்ம மௌத்தாக போகிறேன், பிள்ளைகளை கவனிச்சிக்கங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்க என்று சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதான் சக்கராத், அதான் சக்கராத். உலகமும் மறுமை ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள். இரண்டுக்கு நிலையில மலக்குமார்களை நீங்கள் காணுகின்ற சந்தர்ப்பம், திருப்பி உலகத்துக்கு மீள்கின்ற நேரம் அல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஹிப்புல் லிகாக், யா அல்லாஹ் உன்னை சந்திப்பை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லணுமெண்டா நான் சொன்ன இந்த 4 பகுதி இல்லாமல் உங்களோட மனசு என்ன செய்யாது, அதை சொல்லாது. நம்ம ஏற்கனவே இந்த 4 பகுதியில் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம இது எப்பயோ எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம். அந்த நேரம் அல்லாஹ்வை நீங்கள் சந்திப்பதை விரும்பினால் அஹப்பல்லாஹு லிகாஅக், அல்லாஹ் உங்கள் சந்திப்பை என்ன செய்கிறான், விரும்புகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரம் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தால் அல்லாஹ் உங்களோட சந்திப்பை என்ன செய்கிறான், வெறுக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு முஃமினுக்கு ஒரே ஒரு கவலை வரலாம், ஒரே ஒரு ஆசை வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியில் வரக்கூடிய செய்தி, ஒருவரை சந்திப்பதற்காக போகிறார்கள் ஒரு நபித்தோழரை. அவர் கடுமையான நோயில் இருந்தார். ரசூலுல்லாஹ் அவங்க நோய் விசாரிக்க போகிறார். போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கைஃப தஜிதுக், எப்படி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, என்ன நிலையில் நீங்கள் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அஹாஃபு அர்ஜுல்லாஹ் வ அஹாஃபு துனூபி, எனக்கு அல்லாஹ்வை நினைச்சா ஆசையாக இருக்குது, சொர்க்கம் போகணும், சொர்க்கத்தை பார்க்கணும், அதில் வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பாவத்தை நினைச்சால் பயமாக இருக்கிறது, நான் செய்த பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பதில் சொன்னார்கள். அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் முஸ்லிமின் ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அதாஹுல்லாஹு மா ரஜாஹு வ ஜன்னபஹு மிம்மா யகாஃபுஹு. இது போன்ற ஒரு நிலையில், இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டும் சேருமாக இருந்தால், இறைவன் பாவத்தை வைத்து தண்டிப்பான் என்ற பயமும் சொர்க்கம் என்ற ஆசையும் ஒரு சேர வருமாக இருந்தால், அவர் எதை பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குவான், எதை ஆசை வைக்கிறாரோ அந்த சொர்க்கத்தை நிச்சயம் இறைவன் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த ரெண்டும் தான் நம்மளோட உள்ளத்தை என்ன செய்யணும், மிகச்சி வரணும். அப்படி வரணுமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே ஒரு அளவுக்கு நான் சொன்ன அடிப்படைகள் நமக்கு தயார் நிலையில் என்ன செய்யணும், இருந்தால்தான் அந்த கடைசி நிமிடம் என்றது எல்லோரும் நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம், இறைவனை சந்திக்க போகிறோம், இதெல்லாம் ஒரு அற்பமான வாழ்க்கையிலிருந்து நம்ம போக போகிறோம் என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யும், ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அந்த தயார் நிலைகள் நம்மிடத்தில் என்னது இல்லை என்கின்ற ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் எங்களுக்கு மத்தியில். இப்போ சஹாபாக்களுடைய மரணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்குறோம். உதாரணமாக ஒரு முஃமினுடைய எண்ணம் இருக்குது, ஒரு முஃமினுடைய எண்ணம், அந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், திடீரென உள்ளத்தில் உள்ளதுதான் ஒருத்தனுக்கு வெளியாகும். மரணம் என்கின்ற சிந்தனையோடு ஒரு மனிதன் இருந்தால் அவன் எப்படி வெளியாகும்ன்றதுக்கு இந்த ஹராம், அதாவது ஹராம் இப்னு மில்ஹான் அவருடைய அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அது மாமா, உங்களுக்கு தெரியும் 70 பேர் அனுப்பப்பட்டாங்க. எதில், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தஅவாவுக்காக 70 பேர்களை முனாஃபிக்குகள் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அல்லது காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 70 பேரையும் என்ன செய்தார்கள் அவர்கள், ஒரு சிலரை தரும், மற்ற எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வெட்டி தஅவான்ற பேரில் அழைச்சி வெட்டி கொலை செய்தார்கள். ரசூலா குனூத் ஓதினார்கள். ஒரு மாத காலம் என்ன செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள். ஏன் குனூத் ஓதினாங்கன்னா, நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்களுக்கு சிந்தனை தஅவாவுக்கு போகிறோம்னு நினச்சி தான் அவங்க என்ன செஞ்சாங்க. அவங்க ஒரு நாள் நினைக்கல நம்ம வந்து பழி கொடுக்கப்பட போகிறோம் நினைக்கல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இளைஞர்கள் பள்ளியில் இருந்து கொண்டு பள்ளியில் வந்து விறகு வெட்டி கொண்டு வந்து தண்ணி வச்சு உழைச்சி இப்படி வாழ்ந்தவர்கள், குர்ஆனை படித்து கொண்டு எத்ததார சூன பை நம்ம படித்து கொண்டவர்கள். அதில் மில்ஹான் என்ற நபர் இருக்கிறார். அவரை வாங்க எங்களுடைய அந்த கபீலாவுடைய தலைவரை பேசணும்னு சொல்லி அழைச்சி போய் பற்றி பேசி கட்டிக்கிறான். அவர் பிரச்சாரம் செய்ய நினச்சி பேசி கட்டிக்கிறார். பின்னால் எடுத்து அம்பை எடுத்து ஒரே குத்தா என்ன செய்கிறாங்க, குத்துறாங்க. அம்பு இந்த பகுதியால் வெளியே வருது, இந்த பகுதியால் வெளியே வருது, ரத்தம் வழிந்து ஓடுது. நம்ம எதிர்பாராத விதம், ஜிஹாதில் இருக்கல, அவர் எதிர்பாராத விதமாக ஒரு குத்து விழுந்தா ஒரு முஃமினுடைய வாயிலிருந்து என்ன வரும், மரணத்தை எதிர்பார்த்தவனுடைய வாயில் என்ன வரும்ன்றதுக்கு என்ன ஆதாரம்னா அதுதான். குத்துப்பட்ட உடனே அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபஸ்து வரப்பில் காபா, கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு. அவருடைய சத்தம் போடவோ முணங்கவோ வேதனையை தெரிவிக்கவோ இல்லை. ஃபுஸ்து வரப்பில் காபா, அதாவது அவர் எதையோண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அந்த இடத்துல கொடுத்த மாதிரியான வார்த்தை சொன்னார். ஃபுஸ்து வரப்பில் காபான்னு சொல்லிட்டு இந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து தலையிலையும் முகத்தில் என்ன செஞ்சாரு, தேய்ச்சிக்கிட்டாரு. தேய்ச்சிட்டு சொன்னார், அல்லாஹும்ம அப்லிக் நபியக் இன்னா கத் ரதீனா அன்க ஃபர்த அன்னா, யா அல்லாஹ் உன் நபிக்கு செய்தியை கொடுத்து செய்தியை தெரிவிச்சிரு, நாங்கள் அனைவரும் உன்னை பொருந்தி கொண்டோம் என்ற செய்தியை நபிக்கு சொல்லிருங்க. நாம் அனைவரும் மௌத்தாக போறாரு, ரத்தம் வடிந்து ஓடுகின்றிருக்கிறார், அந்த ஸ்பாட்டில் மௌத்தாகிறார் அவர். இதை பார்த்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கொலை செஞ்சு வருகிறாரே அந்த இது அவருக்கு இது என்ன அர்த்தம் என்று விளங்கல. வெற்றி பெற்றது யார்? இப்ப அவர்கிட்ட பார்வையில் குத்திட்டாரு, இவர் மௌத்தாகிட்டார். வெற்றி பெற்றது யாரு? அவர். ஆனா இவர் சொன்னது என்ன? ஃபுஸ்து வரப்பில் காபா அப்படின்னு இவர் சொன்னது அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சது, ஆட்டியது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற சம்பவத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தால் இதுதான் அவனோட வாயால் என்ன செய்யும், வரும். ஒரு மனிதன், அதாவது ஏன் கடைசி நேரத்தில் சில மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், வரவே வராது. ஏன் வருவதில்லை? கடைசி நிமிஷம் இந்த ஒரு வார்த்தையை திருப்பி சொல்றது கஷ்டமாடா நினைக்கிறீங்க? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்க, கடைசி நிமிஷத்தை சிலருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே வராது. மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக எவரது அமைகிறதோ, வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவம் எவனது வார்த்தையில் அமைதோ அவருக்கு சுவர்க்கம் நிச்சயமாக அவர் என்ன செய்வார், நுழைவார். ஆனால் அதெல்லாம் லேசா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். சில முனாஃபிக்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் சில முஸ்லிம்களுடைய கடைசி வார்த்தையாக அதை என்ன செய்யாது, அமையாது. அல்லாஹு தஆலா உள்ளத்தை அறிந்தவன். எனவே கடைசி வார்த்தை நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வரன்னு மட்டும் லேசா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த அருளை கொடுக்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்றது எதிர்பார்ப்பான ஒரு வாழ்க்கை ஒரு மூமெண்ட் இருக்கணும். அது ஒரு பயங்கரம் தான், மனிதன் விரும்பாத ஒரு பகுதி தான்.
ஆனால் நம்ம யார்கிட்ட போகிறோம்? நாம் உண்மையிலே அல்லாஹ்வை ஆசை வைத்தோனா இருந்தால் இந்த குடும்பத்தை எங்களுக்கு படைச்சி தந்து அந்த குடும்பத்தில் வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, அதுக்கிடையில் கருணையையும் நேசத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹு தஆலா 100 ரஹ்மத்தில் ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கிறான், இந்த உலகத்தில் இறக்கி இருக்கிறான். ஒரு கோழி தன் குஞ்சை விட்டு காலை உயர்த்துகிறது என்றால் அது அந்த ரஹ்மத்துடைய விளைவு தான் ரசூலுல்லாஹ். ஒரு குஞ்சு படாம ஒரு கோழி காலை உயர்த்துதுண்டா ஃபமின் தில்கர் ரஹ்மா, அந்த ரஹ்மத்தில் இருந்துதான். அப்படிப்பட்ட ரஹ்மானிடத்தில் நம்ம திரும்பி போகிறோம் என்றால் நிச்சயமா அல்லாஹ் ஒரு வாக்கு சொல்றான், யார் ஈமான் கொள்றாங்களோ அல் ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவங்களுடைய குடும்பத்தை சேர்த்து நம்ம என்ன செய்வோம், சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்போம். அந்த ரப்புல் ஆலமீன் தானே சொன்னா கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்குங்க. அப்ப இறைவன் உண்மையிலேயே எங்களை சொர்க்கம் வரைக்கும் என்ன செய்யறான், சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நிச்சயமா நம்ம அந்த அல்லாஹ்ட்ட தான் போறோம், அந்த ரஹ்மானிடத்தை தான் சேர போறோம் என்று சொன்னால் நம்ம ஏன் இதில் பயந்து மீண்டு ஓட வேண்டிய ஒரு இடமே நம்மளுக்கு என்னது இல்லை. திரும்பி போக போகிறது நம்ம யார்கிட்ட, அல்லாஹ்ட்ட. சரி, நம்ம வாழாமல் இருந்தால் நம்ம மௌத்தாகிறோம் என்றாலும் பரவாயில்ல, நம்ம மௌத்தாகவே மாட்டோம் என்றாலும் பரவாயில்லை. நம்ம என்றைக்கும் என்ன செய்ய போகிறோம், நிச்சயமாக என்ன செய்ய போகிறோம், நம்ம மரணிக்கத்தான் போகிறோம் என்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நம்ம என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த 4 அம்சங்கள், பிரதானமான 4 அம்சங்கள், பாவ மன்னிப்பு, அன்னித்தினமும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பாவ மன்னிப்பு, கடன்கள், அமானிதங்கள், அது பற்றிய எழுத்து, 3வது மபாலிம்கள், மனிதனுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த அநியாயங்கள் சொல்லித்தான் நம்ம ஹலாலாக வேண்டியிருந்தால் அவைகள், 4வது நமது குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக, அதாவது மரணம் என்கின்ற அந்த சிந்தனையோடு என்னது நாங்கள் அவர்களை உருவாக்குவது. இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய மரணம் என்ற அந்த இடத்துல ஒரு ஈமான் எதிர்பார்ப்புள்ள ஒரு மரணமாக என்ன செய்யும், அது நிச்சயமாக இருக்கும். இப்போ அடிக்கடி நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும், அடிக்கடி அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கணும். என்ன, அதாவது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் இதயங்களை பிரட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவனே என்ற மார்க்கத்தில் என்னை என்ன செய், உறுதிப்படுத்துவே. ஹுஸ்னுல் ஹாத்திமா இருக்குதே, இறுதி நல்ல முடிவு நம்மளுக்கு கிடைக்கணும்ன்றது இருக்குதே, அது ஒரு பெரிய ஒரு ரஹ்மத். அல்லாஹ்விட அதை நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், கேட்க வேண்டும், அதை அடிக்கடி நம்ம கேட்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துடைய இந்த பகுதிகளை சிறந்த முறையில் புரிந்து நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வசதியிலும் எவ்வளோ பெரிய உச்சகட்டத்தில் எந்த இடத்துல நம்ம வாழ்ந்து விட்டாலும் சரி, மரணம் என்ற ஒன்று நம்மளை என்ன செஞ்சிடும், எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன செஞ்சிடும், வைத்துவிடும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது அந்த ஹக்கீகத்தை, அந்த யதார்த்தத்தை அடிக்கடி உணர்ந்து வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளையும் மரணம் என்கின்ற ஒன்று எங்களை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று பார்க்காம எந்த செகண்ட் என்ன செய்யலாம், மரணத்துக்கு வரலாம் என்ற எண்ணம் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிலருடைய எண்ணத்தில் ஒரு பகுதி இருக்குது, என்ன என்று சொன்னால் 2 தவறான எண்ணங்கள். ஒன்று, நமது ஒருத்தர் கொஞ்சம் உழைச்சிட்டீங்களா, வீடு கட்டுறதுக்கு உழைச்சிட்டீங்கிறான்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுறதுக்கு அவர் உள்ளத்தில் செய்தான் போடுறான், இன்ஷா அல்லாஹ் நீ வீடு கட்டி முடியும் வரைக்கும் மௌத்தாக மாட்டேன், நீ வீடு கட்டி முடியும் வரைக்கும் மௌத்தாக மாட்டேன் போட்டுடுறான். அதனால் அவர் என்ன நினைக்கிறான், அதுதான். அதுபோல எல்லாரும் என்ன, நீ ஒவ்வொரு வேலைகளை முடிச்சு தான் மௌத்தார், அவன் மௌத்தாகிறான்னு அவனுக்கு தம்பி நானால ஆகிக்கிறான், அதனால தான் அவன் அல்ல என்ன செஞ்சுக்கிறான், எடுத்துக்கிறான். உன்னோட குடும்பத்தில் நீ மட்டும்தான், அதனால் நீ மௌத்தாக மாட்டார். இது ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த சிந்தனையை போட்டு தண்ட வேலை கடன் இருக்குதா, நீ இது முடிக்கும் வரைக்கும் நீ மௌத்தாக மாட்டாய், இந்த சிந்தனையை போட்டு வச்சுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபித்தோழர்களுடைய வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு சம்பந்தம் இல்லை. 2வது, நல்ல மனிதர்களுடைய எண்ணத்தில் உள்ளது என்ன, சமுதாயத்துக்கு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வைங்களேன், நம்ம இந்த சமுதாயத்துக்கு நிறைய தேவை, என்னை தவிர இந்த ஏரியாவில் யாருமே இல்லை, அதனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மௌத்தாக மாட்டான். நான் இந்த இடத்துல இந்த தெரியாத மக்களுக்கு நல்லா தவ்வா செஞ்சு அவர்களை உச்சகட்டத்துக்கு அடைஞ்சு கடைசியில் ரசூலுல்லாஹ் 63 வயசில் மௌத்தாகின மாதிரி தான் நானும் என்ன செய்வேன், மௌத்தாக வேண்டும் மாதிரி நினைக்கிறேன். அப்படி இல்லை. சாத் இப்னு முஆத் யாரு, மிகப்பெரிய முக்கியமான தலைவர், அல்லாஹ் தஆலா மௌத்தாக்கலையா? எத்தனையோ நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, தன்னோட சமுதாயத்துக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க, கொல்லப்படலையா? அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரைக்கும் யாரை வச்சு எதையும் என்ன செய்வான், நம்ம தேவையே கிடையாது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இன்ன நபர் தான் எந்த தேவையும் அல்லாஹ் தஆலாக்கு என்னது இல்லை. அது யாராகவும் இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கணும் என்று சொன்னால், நம்ம இந்த மார்க்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்பு செஞ்சு நம்ம சொர்க்கத்தை பெற்றுக்கிறோம், நான் இருந்து தான் இது நடக்கும் என்ற அமைப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கு நினைச்சு விடக்கூடாது. மரணம் அல்லாஹ் தஆலா விதித்த அமைப்பில் நல்லவர்களையும் படித்தவர்களையும் தேவையானவர்களையும் பொறுப்பானவர்களையும் வந்தடையும். சில பொழுது
சில பொழுதுல ஊரில் உள்ள கெட்டவனுக்கு 100 வயசாலாம் என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய சுன்னா நமக்கு என்னது தெரியாது. மரணம் எந்த பக்கத்தில் எப்படி வரும், யாருக்கு வரும் என்றதுக்கு அல்லாஹ் தஆலாட்ட ஒரு விதி இருக்குது. நல்லவர்களுக்கு வராது, கெட்டவர்களுக்கு வரும் என்ற ஒரு விதி அல்லாஹ்ட்ட என்னது இல்லை என்பதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் தயார் நிலையில் உள்ள ஒரு முஃமினாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் தஆலா நம்ம ஆசைப்பட்ட அந்த வெற்றியை மறுமையில் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.